10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Good morning, student. Today we discuss about the digestive system. Last classல நம்ம digestive system பார்த்தோம். அதில் remaining இருக்கு. அதில் வந்து esophagus. நம்ம அடுத்தது next one பார்த்தீங்கன்னா esophagus பார்க்குறோம். So the buccal cavity open into pharynx. Pharynx is open into esophagus. So the esophagus length அப்படின்னு பார்த்தீங்கன்னா only 25 centimeter. ஓகேங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட், நீட்டில் கூட கேட்கலாம். ஈசோஃபேகஸோட லென்த் எவ்வளவு? ஸோ ஈசோஃபேகஸ் லென்த் அண்டு டியோட்டினம் லென்த் வில் பி சேம். ஓகேங்களா? டியோட்டினம் அப்படின்னா அதுவும் 25 சென்டிமீட்டர், ஈசோஃபேகஸ் 25 சென்டிமீட்டர். ஈசோஃபேகஸ் இஸ் எ தின் லாங் மஸ்குலர் டியூப் கன்சர்ன்ட் வித் conduction of food to the J-shaped stomach passing through the neck, thorax and diaphragm. ஸோ the esophagus அப்படிங்கிறது ஒரு நீளமான ஒரு டியூபு. இந்த டியூப் வந்து எது வழியாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்கு, தோராக்ஸ் அண்டு டயப்ரம் இதெல்லாம் தாண்டி J-shaped உள்ள ஒரு ஸ்டொமக்கில் போய் இது முடியுது. ஓகேங்களா? ஸோ esophagus length is about only 25 centimeter. It is open into the stomach. ஸ்டொமக்கில் ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்டொமக்கோட ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே ஷேப்டு. இது 1 மார்க்கில் கேட்கலாம், இதை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈசோஃபேகஸும் ஸ்டொமக்கும் ஒன்றா சேர்ற இடம். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராமில் இருக்குது, இங்கே பாருங்கள். ஈசோஃபேகஸ் இது ஸ்டொமக்கு, இது ரெண்டும் ஒன்றா சேர்ற இடத்துல வந்து ஒரு ஸ்பிங்டர் மசில்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பிங்டர் மசில்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஸ்பிங்டர். கார்டியாக் ஸ்பிங்டர் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியாக் ஸ்பிங்டர் அதர்வைஸ் கால்டு கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா which regulate the opening of the esophagus into the stomach. இப்போ நம்ம ஒரு பொருளை முழுங்கும் போது வாயில் போட்டு நல்லா மெண்டு முழுங்கும் போது அது அப்படியே ஈசோஃபேகஸ் வழியாக போய் அதுக்கப்புறம் ஸ்டொமக்குக்கு உள்ளார போகுது. அந்த டைமில் இது ஓப்பன் ஆகியிருக்கும். ஓகேங்களா? வேறு டைமில் நம்ம எதுவுமே சாப்பிடாத டைமில் இது வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகிக்கும். இந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் அப்படிங்கிறது நம்ம நினைக்கும் போது அது ஓப்பன் ஆகும், வேறு டைமில் அது வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் மசில்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அதுக்கு பேர் கார்டியாக் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஈசோஃபேகஸும் ஸ்டொமக்கும் ஒன்றா சேர்ற இடத்துல the joining place of esophagus and stomach, one of the special type of muscles we called as a sphincter muscles அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர். கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஏன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which prevent the opposite direction of flow. மேலே நம்ம சாப்பிட்டதை மறுபடியும் மேலே ஈசோஃபேகஸுக்கு அனுப்பாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்பிங்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இஃப் த கார்டியாக் ஸ்பிங்டர் டஸ் நாட் கான்ட்ராக்ட் ப்ராப்பர்லி டியூரிங் த சர்னிங் ஆக்ஷன் ஆஃப் த ஸ்டொமக். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து கார்டியாக், இந்த இடத்துல வந்து கார்டியாக் ஸ்பிங்டர் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இஃப் த கார்டியாக் ஸ்பிங்டர் டஸ் நாட் கான்ட்ராக்ட் ப்ராப்பர்லி டியூரிங் த churning action of the stomach, the gastric juice with acid may flow back into the esophagus and cause heartburn resulting in gastroesophageal reflux disorder. ஸோ இப்போ இந்த ஒருத்தருக்கு வந்து இந்த கார்டியாக் ஸ்பிங்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்க சாப்பிட்றாங்க, நல்லா டைஜஷன் ஆகியிருக்கு, அது வந்து என்ன ஆகிரும் மேல் வழியாக ஈசோஃபேகஸுக்கு வந்துடும். அந்த மாதிரி வரும்போது நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஸ்பிங்டர் ஒர்க் ஆகலைனாலும்
இங்கே இருக்கிற ஆசிட் இதில் ஹச்சிசிஎல்லாம் கலந்துருக்கும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து அதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு அதோட ஹச்சிசிஎல் ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆகி இந்த இடத்துல இருக்கிற ஸ்பிங்டர் நல்லா ஒர்க் ஆகல அப்படின்னா அது மறுபடியும் நமக்கு வாய் வழியாக வர்றதுக்கு ஈசோஃபேகஸ்லேருந்து நமக்கு பேரிங்ஸ் அந்த வழியாக மேலே வரும். ஓகேங்களா, அதை ப்ரிவென்ட் பண்ணுறது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு நோய் சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறோம். சில பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், அடிக்கடி நெஞ்சரிச்சல் இருக்கிற மாதிரி. அதுக்கு அங்கே இருக்கிற ஸ்பிங்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகாதது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ கார்டியாக் ஸ்பிங்டர் அப்படிங்கிறது இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸும் ஸ்டொமக்கும் ஒன்றா சேர்ற இடத்துல வந்து கார்டியாக் ஸ்பிங்டர் இருக்குது. இந்த கார்டியாக் ஸ்பிங்டர் நல்லா ஒர்க் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டொமக்கில் இருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸ் எகெயின் நம்மளோட மவுத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த ஸ்டொமக் அப்படின்னா நமக்கு தெரியும் ஜே ஷேப்டு ஆர்கன். ஓகேங்களா, இதோட வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டியூரிங் we are having food. நம்ம ஃபுட்டை எடுத்துக்கும் போது இதோட ஷேப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், 1.5 லிட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். The stomach function as the temporary storage organ for food and is located in the upper left portion of the abdominal cavity. ஓகேங்களா, அந்த ஸ்டொமக்கோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரிலி ஸ்டோர் த ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதே மாதிரி இதில் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வாயில் போட்டு அரைக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து போலஸாக மாறிடும், உணவு உருண்டையாக மாற்றி அதுக்கப்புறம் நம்ம வாயிலிருந்து நம்ம ஈசோஃபேகஸ் வழியாக நம்ம ஸ்டொமக்குக்கு வருது. இந்த ஸ்டொமக்கில் இருக்கிற போலஸ் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கைமாக மாறிடும், பால் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மாறிடும். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஃபுட்டை எவ்வளோ ஹார்டான ஃபுட்டாக இருந்தாலும் வாயில் போட்டு நல்லா மெண்டு அதுக்கப்புறம் முழுங்கும் போது பார்த்திங்கன்னா உணவு உருண்டையாக அது மாறிடும். அதை தான் போலஸ் அப்படின்னு சொல்கிறோம். உருண்டையாக தான் நம்ம மெல்லும் போது அது போவோம். அது போய் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமக்கில் இருக்கும். ஸ்டொமக்கில் வந்து கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்கும். அந்த டைமில் மேலே இருக்கிற ஸ்பிங்டர் கார்டியாக் ஸ்பிங்டரும் கீழே இருக்கிற பைலோரிக் ஸ்பிங்டரும் டைட்லி க்ளோஸ் ஆகிருக்கும். அப்போ இதில் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த போலஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு கைமா மாறிடும். வித் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் ஹச்சிசிஎல் ஆட் ஆகும். அதே மாதிரி டைஜஸ்டிவ் என்சைம் எல்லாமே இதில் ஆட் ஆகி அது வந்து கைம் மாதிரி மாறிடும். இந்த கைம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி ஸ்ட்ரக்சர். இப்போ ஒருத்தர் வாமிட் எடுத்துகிட்டு அதை பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டைஜஸ்டட் ஆகி அதில் ஹச்சிசிஎல் எல்லாம் சேரும்போது அதோட கலர் வந்து இந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கும். The stomach functions as the temporary storage organ for food and is located in the upper left portion of the abdominal cavity. Abdominal cavityல left sideல இருக்கு, upper left portionல இருக்கு. ஓகேங்களா, ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் there are 3 parts. One is a cardiac portion, another one is a fundic portion, pyloric portion. இதில் வந்து 3 போர்ஷன் இருக்குது நமக்கு தெரியும். இதில் பாருங்கள் பைலோரிக் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், இதை கார்டியாக். இந்த இடத்த வந்து கார்டியாக்கு, இதை பைலோரிக் அப்படின்னு சொல்கிறோம். நியர் த கார்டியாக் போர்ஷனுக்கு பக்கத்தில் தான் கார்டியாக் ஸ்பிங்டர் இருக்குது. நியர் த பைலோரிக் போர்ஷனுக்கு பக்கத்தில் தான் பைலோரிக் ஸ்பிங்டர் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்பிங்டர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ்னு பார்த்தோம். ஸோ இதோட 2 சைட்லேயுமே இருக்குது. நம்மளோட ஸ்டொமக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் 3 பார்ட் இருக்குது அப்படின்னு பிரிக்கிறோம். கார்டியாக் போர்ஷன் ஒரு பார்ட் இருக்குது, ஃபண்டிக் போர்ஷன் ஒரு பார்ட் இருக்குது, பைலோரிக் போர்ஷன் இருக்குது. ஸோ த கார்டியாக் போர்ஷன் எதில் ஓப்பன் ஆகும்னா ஈசோஃபேகஸ் ஓப்பன் இன்ட்டு கார்டியாக் போர்ஷனில் தான் ஓப்பன் ஆகும். மேலேருந்து வர ஈசோஃபேகஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து கார்டியாக் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபண்டிக் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும், ஃபண்டிக் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து பைலோரிக் போர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தட் ஓப்பன் இன்டு த டியோட்டினம். ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோட்டினம், ஜிஜினம் அண்டு இலியம்னு 3 பார்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் அப்படின்னா டியோட்டினம். த லென்த் இஸ் அபவுட் ஒன்லி 25 சென்டிமீட்டர். அந்த இடத்துல போய் இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த 2 இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. கார்டியாக் போர்ஷன் எங்கே இருக்கும், ஃபண்டிக் போர்ஷன், பைலோரிக். வாட் ஆர் த 3 பார்ட்ஸ் இன் த ஸ்டொமக்? ஸ்டொமக்கில் என்னென்ன 3 பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பகுதி. ஒன்று வந்து கார்டியாக் போர்ஷன் இருக்குது,
ஃபண்டிக் போர்ஷன் இருக்குது, பைலோரிக் போர்ஷன் இருக்குது. கார்டியாக் போர்ஷனுக்கு அதில் வந்து ஓப்பன் ஆகிறது தான் ஈசோஃபேகஸ். இந்த ஈசோஃபேகஸ் ஓப்பன் இன்ட்டு கார்டியாக் போர்ஷனில் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஃபண்டிக் போர்ஷன், பைலோரிக் போர்ஷன் இது ரெண்டுமே வந்து டியோட்டினம் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 ஆர்கன் பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து ஈசோஃபேகஸ் பார்த்துருக்கோம். இது மட்டும் கூட 5 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர் இது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். இதை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது சிம்பிளாக வந்து ஸ்பிங்டர் மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகல, கார்டியாக் ஸ்பிங்டர் நல்லா ஒர்க் ஆகல அப்படின்னா நமக்கு ஃபுட்டு வந்து ஸ்டொமக்லேருந்து டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு வந்து மறுபடியும் மேல் பக்கம் எதிர்த்தடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு ஸ்பிங்டர் மசில்ஸ் நல்லா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஸ்டொமக் பார்த்துருக்குறோம். இந்த ஸ்டொமக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் வந்து இதோட ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே ஷேப்டு ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 3 பகுதி இருக்குது. அதில் என்னென்ன ஸ்பிங்டர் இருக்குது? பைலோரிக் ஸ்பிங்டர். ஸோ 1 by 1 பார்க்கலாம். பைலோரிக் ஸ்பிங்டர். The opening of the stomach into the duodenum is guarded by the pyloric sphincter. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டொமக்கும் டியோட்டினமும் ஓப்பன் ஆகிற இடத்துல வந்து பைலோரிக் ஸ்பிங்டர் அப்படின்னு இருக்கு. இட் பீரியாடிக்கலி அலோ partially digested food to enter the duodenum and also prevent degurgitation of food. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டியோட்டினத்தில் உள்ளார போனால் தான் நம்ம டைஜஸ்டடான ஃபுட்டு மெட்டீரியல்ஸ் வந்து டியோட்டினத்துக்கு உள்ளார போனால் தான் நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அங்கே நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து நல்ல டைஜஸ்டட் ஆகாமல் ஃபுட்டை வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னா அதிலிருந்து நம்ம எனர்ஜி எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? சில பேர்த்துக்கு டைஜஷன் சரியாக ஆகலை அப்படின்னா இந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் வந்து நல்லா டைட்டாக ஹோல்டு பண்ணல அப்படின்னா இப்போது நம்ம ஃபுட் மெட்டீரியல்ஸ் இதில் வந்து 3 to 4 hours இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது உள்ளார இருக்கும்போது இங்கே இருக்கிற பைலோரிக் ஸ்பிங்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகலை அப்படின்னா மறுபடியும் இந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து டியோட்டினத்துக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த இன்னர் வால் ஆஃப் த ஸ்டொமக் ஹேஸ் மெனி ஃபோல்டு கால்டு கேஸ்ட்ரிக் ரஜ் விச் அன்ஃபோல்டு த அக்காமடேட் எ லார்ஜ் மீல். ஸோ இது பார்த்திங்கன்னா உள்பக்கம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம நிறைய மீல்ஸ் அதிகமாக சாப்பிடும்போது இது வந்து என்ன ஆகிக்கும், கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி இதோட ஷேப் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? பார்க்கும்போது இது சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளார ஃபுட் மெட்டீரியல்ஸ் போகும்போது இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடும். நம்ம மினிமம் வந்து 1.5 லிட்டர் ஃபுட்டை வந்து உள்ளார எடுத்துக்கிற அளவுக்கு இதோட வால்யூம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் ஒரு சிம்பிளான ஒரு டயக்ராம். இது வந்து மவுத். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் ஒரு சார்ட் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு சிம்பிளான ஒரு டயக்ராம். இது மவுத்து. அதே மாதிரி இந்த மவுத்தில் என்ன இருக்குன்னா சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈசோஃபேகஸ் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கில் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்காது. நமக்கு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டொமக்குக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், டியோட்டினம், ஜிஜினம், இலியம் அந்த 3 பார்ட்டும் இதில் இருக்கிற மாதிரி வருது. ஸோ இந்த டியோட்டினத்தில் பார்த்தீங்கன்னா கால் பிளாடர், லிவர், பேங்க்ரியாஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி இங்கே ஓப்பனிங் இருக்குது. லிவர் அண்டு பேங்க்ரியாஸ், லிவர்லேருந்து வர்றத பைல் ஜூஸஸ் எல்லாமே டெம்பரரிலி ஸ்டோர்ட் இன் த கால் பிளாடரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இட் இஸ் ஓப்பன் இன் டு த டியோட்டினம் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த ஏரியா வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெக்டம், ஆனஸ். ஸோ ஆனஸ், த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஸ்டார்ட் ஃப்ரம் மவுத் அண்ட் கம்ப்ளீட்டட் இன் த ஆனஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மவுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனஸில் கம்ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோன்னா இதில் 2 5 மார்க் கொஸ்டின் வரலாம். ஒன்று வந்து இதில் ஈசோஃபேகஸ் அப்படிங்கிற ஒன்று. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமக், இதுக்கு டயக்ராம். அதே மாதிரி இதில் வாட் ஆர் த 3 பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் ஸ்பிங்டர் போர்ஷன் இருக்குது, ஃபண்டிக் போர்ஷன் இருக்குது, பைலோரிக் போர்ஷன் அப்படின்னு 3 போர்ஷன் இருக்குது இதில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில்
இதில் 3 பகுதி இருக்குது. பைலோரிக் ஸ்பிங்டர். பைலோரிக் ஸ்பிங்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the opening of the stomach into the duodenum is guarded by the pyloric sphincter. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்க்க போகிறோம். ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னா நமக்கு தெரியும், இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts, duodenum, jejunum and ileum. Duodenum length is about only 25 centimeter. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஈசோஃபேகஸோட லென்த்தும் டியோட்டினத்தோட லென்த்தும் ஒன்று தான், 25 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா? The small intestine assists in the final digestion and absorption of food. It is the longest part of the alimentary canal and has 3 regions. So alimentary canals liye largest part பெருசு எது அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். பேர் தான் ஸ்மால் இன்டெஸ்டைன், ஆனால் அதுதான் பெருசு. ஓகேங்களா? ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டியோட்டினம் வழியாக தான் நம்ம டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதில் 3 பகுதி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யூ ஷேப்டு டியோட்டினத்தோட ஷேப் என்னன்னு கேட்பாங்க. யூ ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி லாங் காயில்டு மிடில் போர்ஷன் ஜிஜினம். ஜிஜினம் லென்த் இஸ் அபவுட் 2.4 மீட்டர் லாங். ஓகேங்களா? அதே மாதிரி இலியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3.5 மீட்டர் லாங். ஓகேங்களா? இது ஸோ இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. டியோட்டினம், ஜிஜினம் அண்டு இலியம். இதில் மிடில் பார்ட் அப்படின்னா எதுனா எ லாங் காயில்டு மிடில் போர்ஷன் ஜிஜினம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹைலி காயில்டு ஜிஜினம் வந்து மிடில் போர்ஷன், அதே மாதிரி ஹைலி காயில்டு அப்படின்னா இலியம். ஓகேங்களா? ஸோ இதில் 3 பார்ட் இருக்குது. டியோட்டினம் இருக்குது, ஜிஜினம் இருக்குது, இலியம் இருக்குது. இதெல்லாம் இதோட லென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க, அதை நல்லா பார்த்துங்க. இப்போ நம்ம அது வெரி சிம்பிளாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப இன்டீரியராகலாம் போகிறதில்ல. 11th அப்படிங்கிறதுனால சிம்பிளாக என்னென்ன இருக்குது, ஸ்டொமக்னா என்ன ஷேப்பில் இருக்குது, அதில் என்னென்ன ஆர்கன் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த வால் ஆஃப் த டியோட்டினம் ஹேஸ் பருனர் கிளாண்ட். ப்ரூனர் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் வந்து டியோட்டினத்தில் இருக்குது, விச் செக்ரீட் மியூக்கஸ் அண்ட் என்சைம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், இது நீட்லலாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். மியூக்கஸ்ஸு அண்டு என்சைம். ஓகேங்களா? இது ரெண்டையும் செக்ரீட் பண்ணுறதுக்கு டியோட்டினத்தில் ப்ரூனர் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. ஸோ சிம்பிளாக கூட கேட்பாங்க, ப்ரூனர் கிளாண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு கொடுத்துருந்தா அதுதான் ஆன்சர். இல்லாட்டி வந்து டியோட்டினம் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகேங்களா? சில இதில் வந்து டியோட்டினம் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குது. இது என்ன செய்யுது அப்படின்னா 2 பொருளை செக்ரேட் பண்ணுது, மியூக்கஸ் அண்டு என்சைம். இது ரெண்டையும் செக்ரேட் பண்ணுது. இலியம் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இலியம் தான் இருக்கிறதுலையே லார்ஜஸ்ட் பார்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். 3.5 மீட்டர் லாங். ஓகேங்களா? இலியம் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ஓப்பன் இன்டு சீக்கம் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகேங்களா? ஸோ இது அண்ட் ஓப்பன் இன்டு த சீக்கம் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கம், ஆனஸ், ரெக்டம். சீக்கம், ரெக்டம், ஆனஸ் அப்படின்னு 3 பார்ட் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் இலியல் மியூகோசா ஹேஸ் நியூமரஸ் வாஸ்குலார் ப்ரொஜெக்ஷன் கால்டு வில்லை, விச் ஆர் இன்வால்வ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் அண்ட் த cells lining the villi produce numerous microscopic projection called microvilli. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வில்லை இருக்கும். இந்த வில்லையோட வேலை என்னென்னா டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸை அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த வில்லையோட வேலை. ஸோ இந்த வில்லையோட டயக்ராம் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நியூமரஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் ஆர் ப்ரெசன்ட். இந்த நியூமரஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சென்டரில் லூட்டியல் டக்ட், லாக்டியல் டக்ட், நடுவில் பார்த்தீங்கன்னா லாக்டியல் டக்ட் அப்படின்ட்டு இருக்கு. இந்த லாக்டியல் டக்ட் அப்படின்னா இது வந்து ஒன்லி அப்சர்வ் த ஃபேட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணோம். அது சைடில் நிறைய ஸ்மால் மைன்யூட் வெசல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் சப்ஸ்டன்சஸை பண்ணும். ஸோ இது ஒன் வே மாதிரி டைஜஸ்டட் ஃபேட் மட்டும் இதோட நடுப்பகுதி வழியாக தான் அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா? வேறு கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் இதோட சைடில் தான் இதை அப்சர்வ் பண்ணும். லூட்டியல் டக்ட் அப்படிங்கிற லாக்டியல் டக்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இந்த இலியல் mucosa has numerous vascular projection called villi.
நிறைய இருக்கும் villi, which are involved in the process of absorption and the cell lining the villi produce numerous microscopic projection called microvilli, giving a brush border appearance that increase in surface area. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற சின்ன சின்ன நாப் மாதிரி இதில் நிறைய இருக்கும். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரலாக வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை அப்சர்வ் பண்ணுறது தான் இதோட வேலை. இதோட நடுப்பகுதியில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம ஃபேட்டு இந்த மாதிரி பொருள்லாம் இதோட நடுப்பகுதி வழியாக இதை அப்சர்வ் பண்ணோம். ஓகேங்களா? இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா எனார்மஸ்லி எலாங் வித் வில்லை. நிறைய வில்லை வந்து அதோட சர்ஃபேஸ் ஏரியா வழியாக அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம பாடிக்கு எந்த வழியாக போகுது அப்படின்னா டியோட்டினம் வழியாக தான் உள்ளார போவோம். டியோட்டினத்தில் தான் நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. வி கால்ட் அஸ் ஏ வில்லை அப்படின்னு சொல்கிறோம். த இலியல் மியூக்கோசா ஆல்சோ கண்டைன் மியூக்கஸ் செக்ரீட்டிங் கோப்லெட் செல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இலியம் மியூக்கோசாவில் வந்து கோப்லெட் செல்ஸ் இருக்குது. அண்ட் லிம்பாய்டல் திசு நவுன் அஸ் பேயர் பேச்சஸ் விச் ப்ரொடியூஸ் லிம்போசைட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இலியத்தில் வந்து பேயர் பேச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம லிம்பாய்டல் ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செகண்டரி அப்படின்னு நம்ம படிப்போம். பிரைமரி ஆர்கன் இருக்குது, செகண்டரி ஆர்கன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து லிம்பாய்டல் திசுலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பேயர் பேச்சஸ் மாதிரி உண்டு பண்ணிடும். இது லிம்போசைட்ஸை உண்டு பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இலியல் மியூக்கோசாவில் இருக்குது. த வால் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் பியர்ஸ் கிரிப்ட்ஸ் பிட்வீன் த பேஸ் ஆஃப் வில்லை கால்டு கிரிப்ட்ஸ் ஆஃப் லுபர்கின் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரிப்ட்ஸ் ஆஃப் லுபர்கின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதி த வால் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் பியூர்ஸ் கிரிப்ட்ஸ் பிட்வீன் த பேஸ் ஆஃப் வில்லை கால்டு கிரிப்ட்ஸ் ஆஃப் லுபர்கின். இந்த பகுதியை வந்து கிரிப்ட்ஸ் ஆஃப் லுபர்கின் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு வில்லைக்கு இடையில இருக்கிற பகுதியை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டேர்மில் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா த லார்ஜ் இன்டெஸ்டைன் கன்சிஸ்ட் ஆஃப் சீக்கம், கோலன் அண்டு ரெக்டம். லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கம் இருக்குது, ரெக்டம் கோலன் இருக்குது, ரெக்டம் இருக்குது. அதோட லாஸ்ட்டு போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேயும் 3 பார்ட்டு தான் மெயின் பார்ட்டு. சீக்கம் இருக்குது, கோலன் இருக்குது, ரெக்டம் இருக்குது. சீக்கம் இஸ் ஏ ஸ்மால் பிளைண்ட் பவுச் லைக் ஸ்ட்ரக்சர். சீக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளைண்டாக இருக்கிற ஒரு பகுதி தான். அதுக்கு மேலே தான் வந்து வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். குடல் வால் அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? லார்ஜ் இன்டெஸ்டைனில் மேல் பகுதியில் வந்து இந்த குடல் வால் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன். வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னா வி ஆர் கம்மிங் ஃப்ரம் த அனிமல்ஸ்லேருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த எவிடன்ஸ். இப்போ நமக்கு இந்த அப்பெண்டிக்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் சீக்கம் எங்கே ஆரம்பிக்குதோ அதோட மேல் பகுதியில் வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து சில ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அது அனிமலாக இருக்கும்போது நமக்கு யூஸ் ஆச்சு. ஆனால் இப்போ நமக்கு யூஸ் ஆகல. இதை வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன். there are 107 vestigial organ present in our human body அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதில் வந்து இது வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன், வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் 3 பகுதி இருக்குது. சீக்கம், ஓகேங்களா, கோலன் அண்டு ரெக்டம் அப்படின்னு 3 பகுதி இருக்குது. இந்த 3 பகுதியில் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கம். இந்த சீக்கத்தோட மேல் பகுதியில் தான் வந்து வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஈசோஃபேகஸ் அப்படிங்கிறது ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி ஸ்டொமக் ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய 3 மார்க்லாம் கேட்கலாம். டியோட்டினம், ரைட் அபவுட் த டியோட்டினம் அப்படின்னா டியோட்டினம் லென்த் இஸ் அபவுட் ஒன்லி 25 சென்டிமீட்டர். இட் இஸ் எ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன். இட் இஸ் யூ ஷேப்டு. என்ன ஷேப்பில் இருக்குன்னா யூ ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ த லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்னென்ன பகுதியெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்கலாம். போத் சீக்கம் அண்டு வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் ஆர் லார்ஜ் இன் ஹெர்பிவோர்ஸ் அனிமல்ஸ். ஓகேங்களா? ஹெர்பிவோர்ஸில் வந்து அது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆக்ட் அஸ் எ இம்பார்ட்டன்ட் சைட் ஃபார்
செல்லுலோஸ். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா செல்லுலோஸை வந்து டைஜஸ்டட் பண்ணுறதுக்கு இந்த பகுதி யூஸ் ஆகுது. இப்போ நம்மலாம் வந்து கார்னிவோர்ஸ், ஓகேங்களா, இது நம்மலாம் வந்து ஆம்னிவோர்ஸில் வருவோம். கார்னிவோர்ஸ் அப்படின்னா ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ்லாம் கார்னிவோர்ஸில் வரும். நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்ற அனைத்துண்ணிகளில் தான் நம்ம ஹியூமன் பீயிங்லாம் வருவோம். ஸோ நம்ம அதிகமாக வந்து செல்லுலோஸை வந்து டைஜஸ்டட் வந்து நமக்கு கம்மி தான். ஒரு சில அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அனிமல்ஸ் வந்து நிறைய பிளான்ட்டை சாப்பிடும், பிளான்ட்டில் நிறைய செல்லுலோஸ் இருக்குது. அதை டைஜஸ்டட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி டைஜஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் சிம்பயாட்டிக் பாக்டீரியா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பயாட்டிக் பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா நமக்கு செல்லுலோஸை டைஜஸ்டட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. த கோலன் இஸ் டிவைடட் இன்ட்டு 4 ரீஜன்ஸ், ஓகேங்களா. கோலனில் 4 டைப் இருக்குது, 4 ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். அசெண்டிங் கோலன் அப்படின்னு ஒன்று இருக்குது, டிரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன் அண்டு பார்ட் ஆஃப் த சிக்மாய்டு கோலன். இது வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க்கில் கேட்கலாம். என்னென்ன டைப் ஆஃப் கோலன் இருக்குது? அசெண்டிங் இருக்குது, டிரான்ஸ்வர்ஸ் இருக்குது, சிக்மாய்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 4 டைப் இருக்குது. த கோலன் இஸ் லைன்ட் பை டைலேஷன் கால்டு பஸ்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் எஸ் ஷேப்டு சிக்மாய்டு கோலன், பெல்விக் கோலன் அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பன் இன்ட்டு ரெக்டம். ஸோ இது ரெக்டத்தில் ஓப்பன் ஆகும். ரெக்டம் இஸ் கன்சர்ன்ட் வித் டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபீசஸ். ரெக்டத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஃபீக்கல் மேட்டரை அந்த இடத்துல ஸ்டோர் ஆகி இருக்கும், ஓகேங்களா. ஃபீக்கல் அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கும், டைஜஸ்டட் ஆனது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் ஆனஸ் வழியாக நம்ம பாடியிலேருந்து அவுட் ஆகும். த ரெக்டம் ஓப்பன் அவுட் த்ரூ த ஆனஸ். த ஆனஸ் இஸ் கார்டட் பை 2 ஆனல் ஸ்பிங்டர் மசில்ஸ். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பிங்டர் இருக்குது. இந்த ஸ்பிங்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when we want to release the fecal matter ரிலீஸ் பண்ணும்போது அது ஓப்பன் ஆகும், அதர் டைம் டைட்லி க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பிங்டர் மசில்ஸ் ஆனஸில் இருக்குது. த ஆனல் mucosa is folded into several vertical fold and contain arterial and vein called anal columns அப்படின்னு சொல்கிறோம். Anal column may be get enlarged and cause piles, hemorrhoids அல்லது hemorrhoids அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ சில பேர்த்துக்கு பைல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, பைல்ஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்லார்ஜ் ஆகிறது தான். இந்த ஆனஸில் வந்து ஆனல் காலம் மே கெட் என்லார்ஜ்டு, அது கொஞ்சம் பெருசாகிருச்சு அப்படின்னா அது வழியாக ஃபீக்கல் மேட்ரு வர முடியாத மாதிரி அவங்களுக்கு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிங்க. இதில் 3 பார்ட் இருக்குது லார்ஜ் இன்டெஸ்டைனில். ஒன்று வந்து சீக்கம் இருக்குது, கோலன் இருக்குது, ரெக்டம், 3 பார்ட் இருக்குது. சீக்கத்தோட மேல் பகுதியில் ஏன் இது முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கத்தோட மேல் பகுதியில் தான் வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி கோலன் அப்படின்னா இதில் 4 கேட்கலாம். என்னென்ன டைப் ஆஃப் கோலன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது நம்ம பார்த்தோம். அசெண்டிங் கோலன் பார்த்தோம், அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் பார்த்தோம், டிசெண்டிங் பார்த்தோம், சிக்மாய்டு பார்த்தோம். த கோலன் இஸ் லைன்ட் பை டைலேஷன் கால்டு ஹஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். அதில் நிறைய டைலேஷன் இருக்கும், ஹஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து எஸ் ஷேப்டு சிக்மாய்டு கோலன், பெல்விக் கோலன். எஸ் ஷேப்பில் இருக்கிறது வந்து பெல்விக் கோலன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த 3 பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி கோலனில் என்னென்ன டைப் இருக்குது, அசெண்டிங் கோலன், சிக்மாய்டு கோலன், டிரான்ஸ்வர்ஸ் கோலன், ஓகேங்களா. டிசெண்டிங், டிரான்ஸ்வர்ஸு, அசெண்டிங், சிக்மாய்டு, இந்த மாதிரி 4 டைப் இருக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாலஜி ஆஃப் த கட், கட்டோட ஹிஸ்டாலஜி பார்ப்போம்.